ஒன்றிய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை கலிப் நகர் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் அதன் பின்னர் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய போது மன்னிக்க மாட்டோம், துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் என்றனர். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த ஒன்றிய அரசை கண்டித்தும் அந்த சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மஜ்லிஸ் பள்ளிவாசல் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இஸ்லாமியர்களின் மனதை புண்படுத்தவும் நிம்மதியை கெடுக்கும் நோக்கிலுமே ஒவ்வொரு சட்டத்தையும் ஒன்றிய அரசு கொண்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சட்ட திருத்தத்துடைய தன்மை என்னன்னா, ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு ஒட்டகம் தலையை விட்டு அந்த கூடாரத்தையே அழிக்கிற மாதிரி. இதுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒவ்வொரு இதுவுமே இந்த பிரச்சனைகள் இந்த மத்திய ஒன்றிய அரசு இஸ்லாமிய மக்களுக்கு நல்லதே செய்யல. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தமிழக மஸ்ஜித்களின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். திருத்தப்பட்ட வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவை அமல்படுத்திய ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் இஸ்லாமியர்கள் பேரணி நடத்தினர். தலைமை தபால் நிலையத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக லட்சுமாங்குடி பாலத்தில் முடிவடைந்தது. தருமபுரி மாவட்டம் அரூரில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஒன்றிய பாஜக அரசையும் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.